ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? +2 அண்ட் 10th ஸ்டாண்டர்ட். 10th கொஞ்சம் பேர் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9th 10th போகிறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். +2 பசங்களா, என்னடா படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நானும் நேற்று திட்டி ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு யாருக்கும் மனசு வரல, கோபத்தில் இருக்கீங்க போல். சரி, எனிவே நான் நீங்கள் நல்லா படிக்கிறதுக்காக தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நம்ம கிராஸ் சீரீஸும் அதுக்கு தான் வழங்கணும். முடிஞ்சளவு படிக்க முடியாத பசங்களுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ அது நிறைய சப்போர்ட் இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா நான் கன்டினியூ பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு 1000, சரி நான் 1000 லைக்கில் வேண்டாம், ஒரு 800 லைக் வந்தாலே போதும். ரொம்ப பேராசை வேண்டாம். ஓகே, ரைட். இப்போது ஸ்கூல் விடுறதுக்கே 7 மணி ஆகுது சார். ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு கொள்றாங்க சார். சம்மரன் கொடுக்க பார்க்காம வெயிலில் வச்சு கொள்றாங்க சார். வெயிலுன்னு பார்க்காம இந்த கவர்மெண்ட் எதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா மாட்டாங்களா? லீவு டைம் லீவ் விட்டுட்டு ஜூனில் வைக்காமல் நீங்கள் வேறு படின்னு நானும் படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதை தான் சொன்னேன். ஸ்கூல் வச்சு கொள்றாங்க சார். இதில் வேறு 6 மணிக்கு விடுறாங்க சார். 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்றேன். சிலவங்க 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்றேன். சிலவங்க ஆஃப் டே வந்து சேர்ந்துருவீங்க. இப்போது கொடூரம் என்னென்னா, ஜூனுக்கு அப்புறம் நிறைய ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸுங்கிற பேரில் வச்சு பையன் வீட்டுக்கு வர்றதுக்கே 7 மணி ஆகுது. சில வயதுக்கு லாங்லேருந்து வந்தானா ஒரு 10 கிலோமீட்டர் மேலே இருந்தானா அது வரதுக்கு லேட் ஆகும். பக்கமாக இருந்தானா வந்துடுவான் ஒரு 6 மணிக்கு. எப்படி 6 மணிக்கு வந்தாலும் அந்த குழந்தை எப்படி ரெடி ஆகி அப்புறம் படித்து, எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு தான் சொல்கிறேன்டா, நல்லா தூங்குங்க நைட்டு. நீங்கள் சீக்கிரமாக டின்னரை முடிச்சு தூங்கணும். டியூஷன் போயிட்டீங்க அப்படின்னா, டியூஷன் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடலான்ட்டு. டியூஷன் போகலாமா வேணாமா, யூடியூப் சேனல் பார்க்கலாமா வேணாமா, இது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும். அது தனியாக ஒரு வீடியோ வருது, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ டெய்லி ரொட்டீன் சார், இவ்வளோ சிக்கல் இருக்குது. தூங்குறதுன்னு எங்களுக்கு பிரச்சனை. சரி, அரை மணி நேரம் ஃபோன் பார்க்கலாம்னா அது 1 மணி நேரமாக நீண்டுருது. அப்படியே தூங்கினாலும் 12 மணிக்கு தான் தூக்கம் வருது. தூங்கிட்டு காலைல கரெக்டாக 7:30 கிளம்புனா 7 மணிக்கு தான் நான் எந்திரிக்கிறேன். அரை மணி நேரத்தில் ரெடியாகி போயிடுறேன். இதானே? அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் வேன் வருதுன்னா 7:30 தான் எந்திரிப்பேன். 9 மணிக்கு வேன் வருதுன்னா 8:30 தான் எந்திரிப்பேன். அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குளிக்கிறனோ இல்லையோ பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டு நான் கிளம்பிடுவேன். இப்படி தான் இருக்குது உங்களோட டெய்லி ரொட்டீன். தயவு செய்து சொல்கிறேன். அதே மாதிரி டின்னர் நைட்டு நான் டியூஷன் கிளாஸ் போயிட்டு 9:45 10 மணிக்கு தான் கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடுவேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டியூஷன் இல்லாதவங்களும் அப்படி தான். இப்போது ரொம்ப டைட் ஷெடியூலில் தான் நீங்கள் போவீங்க இல்லைங்களா? இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அமையும். சரிங்களா? நீங்கள் ஒன்று கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டியூஷன் போகிறவங்களுக்கு இங்கே எழுதிக்க, டியூஷன் போகாதவங்களுக்கு இங்கே எழுதிக்கேன். இப்போ டெய்லி ரொட்டீன் நீங்கள் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இது மேட்ச் பண்ணி பாருங்கள். சண்டே ஆனால் 6 hours படிக்கணும். எவ்வளோ ஹவர்ஸ்? 6 hours. சார் போங்க சார், 6 hours படிக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், லீவு டைம் நீ ரிலாக்ஸாக இருந்துக்கோ, ஒரு 3 hours படித்தா போதும். நான் சொல்கிறது ஜூன்லேருந்து ஆரம்பிக்கும் போது சண்டே எல்லாம் வரும்ல, அப்போ ஒரு 6 மணி நேரம் படிடா. ஏன் நான் சொல்கிறேன்னா, 10th கூட பிரச்சனை இல்லை, +2க்கு கண்டிப்பாக 6 மணி நேரம் படித்தாகணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவ்வளவும் இருக்குது. எழுதி பார்க்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. என்ன சொன்னால் கேட்க மாட்டீங்க. ஸோ தயவு செய்து சயின்ஸ் குரூப் ஆகிய நீங்கள் படித்து தான் ஆகணும். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வேணால் ஒரு 6 மணி நேரங்கிறது ஒரு 4 மணி நேரமாக படிச்சுக்கோங்க. நீங்களுமே படிக்கணும்ப்பா. அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ சம்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் மேக்ஸில் எவ்வளோ சம்ஸ் இருக்குது. சரி, அக்கௌண்ட்ஸ் விடுங்க, காமர்ஸ் எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, படிக்கணும்ல. சரி, ஷெடியூலில் சொல்கிறேன். மார்னிங் நீங்கள் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். போச்சுரா, ஃபஸ்ட் இடத்துல அவுட்ரா, எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டான். சரி, 4:30 மணிக்கு எந்திரிக்கிற ஐடியா கொடுக்கட்டா? ஃபஸ்ட்டு நைட்டு நீ எவ்வளோ மணிக்கு தூங்க போகணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதவே இல்லை. நான் இஷ்டத்துக்கு விட்றேன். ஆனால் ஒரே ஒரு ஷெடியூல் சொல்கிறேன். 10:30 பெட்டுக்கு போயிடு. முடிஞ்சால் 10:30 பெட்டுக்கு போயிடு. அப்போது நீ டின்னர் எவ்வளோ மணிக்கு முடிச்சிருக்கணும்னா 8 to 8:20 முடிச்சிருக்கணும். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா தான் அது கரெக்டாக இருக்கும், செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தூக்கம் வரும். நீ கரெக்டாக 10:30 தான் தூங்குறேன்னா 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா செட் ஆகாது. கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி வேறு நோய் வந்துடும், அல்சர்லாம் வந்துடும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி. எதுக்கு தேவையில்லாம் மார்னிங் 4:30 மணிக்கு எந்திரிச்சிரு. எப்படி சார் இருந்துங்க? நைட்டுக்கு நேரமாக தூங்கு. ரீல்ஸ் பார்க்கணுமா, ஒரு 1/4 மணி நேரம் பாரு, தப்பு கிடையாது. டியூஷன் விட்டு 1/4 மணி நேரம் பாரு. இப்போ டியூஷன் விட்டு டைம் இருக்காது, பாவம். நீங்கள் என்ன பண்ணுறது? டியூஷன் போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு சட்டிலாக சாப்பிட்டு போயிரு. ஏதோ ஒரு மீடியமாக சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடு. வயிறு முட்டை சாப்பிடாத. அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock வர அப்படின்னா வயிறு முட்டை சாப்பிடாத. ஒரு 3 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை சாப்பிடு. நீ ஈவினிங்கே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. சரியா? ஈவினிங் போகிறப்பே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. ஃப்ரூட்ஸ் மாதிரியோ நட்ஸ் மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் இல்லாமல் ஏதோ ஃப்ரூட்ஸு நட்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருறா. நைட்டு ஒரு கார்போ ஏதாவது சோறோ இல்லை ஏதாவது தோசையோ இட்லியோ
அது வந்து இட்லினா 5 இட்லி சாப்பிடாம ஒரு 3 இட்லி அந்த லிமிட்டடாக சாப்பிட்டுக்கோ. ஏன்னா நைட்டு அந்த தூங்குறதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோர் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்டுக்கேன். நான் டியூஷன் போகிறவங்க சொன்னேன். டியூஷன் போகாதவங்க கண்டிப்பாக 8லேருந்து 8:20 உங்கள் டின்னர் முடிச்சிருங்க. ஓகே, வீட்டில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஓகே, 10:30 பெட்டுக்கு போயிருங்க. டியூஷன் போனாலும் சரி போகலனாலும் சரி 10:30 பெட்டுக்கு போயிடும். அப்போ தான் ஒன்றால் வந்து 4:50 எந்திரிக்க முடியும். ஸோ 10:30னா 10:30 11:30 1 hour, 11:30 12:30 2 hour, 1:30 3 hour, 2:30 4 hour, 3:30 5 hour, 4:30 6 hour, 6.5 hours உங்களுக்கு ஸ்லீப் கிடைக்குது. போதும். ஏன்னா அப்படி தான் இருக்கும் உங்கள் ஷெடியூல். சாட்டர்டே சண்டே வேணால் லீவ் கிடச்சா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா தூங்கிக்கும் 8 hours. பட் 8 hours தூக்கம் வேணும். யார் இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்து தூங்குறதுக்கே டைம் ஆகிடுது. ஹோம்ஒர்க்கு அது இதுன்னு கொடுப்பாங்க. அதெல்லாம் முடிச்சு தூங்குறதுக்கே டைம் ஆகிடுது. அதனால தான் நம்ம வந்து 10:30 வச்சுருக்கோம். சரிங்களா? நேரமாக தூங்கினா நல்லது. பட் 10:30 வச்சது அதுக்காக தான். ஸோ மார்னிங் வந்து 4:30 எந்திரிச்சே ஆகணும். எந்திரிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? நேரமாக தூங்கணும். நீ தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் இல்லை வந்து ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கிட்டு டேபிள் கொஞ்சம் நீ தூங்குறதுக்கு தள்ளி ஒரு டேபிள் எங்கேயாவது கீழேயோ இல்லை டேபிளையோ எங்கேயாவது வச்சிரு. அண்ட் பக்கத்துலேயே அலாரம் ஃபோன் வச்சிரு. ஃபோனில் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் எந்திரிச்சு போகிற தூரமாவது இருக்கணும். சரியா? அதே ரூமில் வச்சுக்கோ, எந்திரிச்சு போகிற தூரமாக இருக்கணும். அது பக்கத்துலேயே தண்ணி வை. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து காலையில் எந்திரிக்க முடியலன்னா ஸ்னூஸில் வைக்காதீங்க. ஸ்னூஸில் வைக்க தோணாது. அப்போ என்ன ஆகும்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் அலாரம். ரிப்பீட்டெல்லாம் அடிச்சு நீ எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சோடனே போய் ஆஃப் பண்ணலான்னு போகிறப்போ அந்த தண்ணியை பார்த்து டப்புன்னு குடிச்சிரு. முடிஞ்சால் தண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றிடு. தூக்கம் தெளிஞ்சிடும். ஓகேவா? இது ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணிப்பார். தூக்கம் கம்மியாயிரும். எழுந்திரிச்சிருவேன். லீவ் டைம் கொஞ்சம் தூங்கிட்டா சார், லீவ் டைம் தூங்கிக்கோ. அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காக எழுந்திரி. நீ இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஸ்கூல் டைமில் உனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, எக்ஸசைஸு, வாக்கிங்கு, யோகா, மெடிடேஷனு, தம்பிள்ஸு, இல்லை வந்து புஷ்அப்பு, பிளாங்க் பண்ணுறது, உனக்கு என்ன எக்ஸசைஸ் பிடிக்குதோ ஒரு 3 எக்ஸசைஸ் நல்லபடியாக பண்ணிக்க. மூச்சு பயிற்சி பண்ணுறேன், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மூச்சு பயிற்சி பண்ணுறேன்னா மூச்சு பயிற்சி பண்ணு. இதை நீ வந்து 4:50லேருந்து 5:10 நீ ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகும். சைக்கிளில் ஓட்டுறதோ இல்லை ஏதாவது ஒரு ஜாகிங்கோ வாக்கிங்கோ இல்லை மெடிடேஷனோ மூச்சு பயிற்சி பண்ணுறியோ ஏதாவது ஒரு இந்த கேப்பில் நீ 15 நிமிஷம் நீ பண்ணி தான் ஆகணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5:20 உட்காரு. முக்கியமான விஷயம், காகுல் பண்ணு. ஆயில் புல்லிங், நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எடுத்து ஸ்பூனில் எடுத்து நல்லா ஒரு கரண்டியில் எடுத்து சின்ன கரண்டியில் எடுத்து வாயில் ஊற்றி 10 நிமிஷம் காகுல் பண்ணி துப்பு. ஒரு 5 நிமிஷம் சூப்பராக இருக்கும். அண்ட் யூ கேன் கோ ஃபார் எக்ஸசைஸ் அண்ட் யோகா. இது எல்லாமே நீ வந்து பண்ணலாம். ஓகேவா? பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5:20 நீ வந்து ஆஜராயிரு படிக்கிறதுக்கு. 5லேருந்து 7 மணி ஒரு ஷெடியூல் போட்டுக்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி. ஆர்ட்ஸாக இருந்தால் காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸ், ஏதோ ஒரு சப்ஜெக்ட். நான் என்ன சொல்லுவேன்னா சயின்ஸ் குரூப்பு, ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி. எப்போவும் மேக்ஸ் சாயங்காலம் வச்சுக்க. அப்போது ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்க ஸ்டடி டைமில். அந்த டைமில் ஈவினிங் வா. ஈவினிங் வந்து 6:30 to 9:00 படிக்கிற ஷெடியூல். டியூஷன் போகலன்னா அப்போ 6:30 சார் 7 மணிக்கு தான் சார் வரும். பரவாயில்ல, 7 மணிக்கு வந்து 7:30 ஸ்டார்ட் பண்ணு. 7:30 to 9:00 2 மணி நேரம் போதும். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணு. வேறு என்னன்றது 6:30 to 8 ஸ்டடி டைமு நீ படிச்சுக்க. அந்த 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் இருக்கா, அந்த 1.5 மணி நேரத்தில் மேக்ஸ் போடு. அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன பண்ணணும்? மேக்ஸ் போடு. அடுத்து 8 to 8 இருக்குது டின்னரு. மேக்ஸில் படித்தாலும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு 8:25 8:30ங்கிறப்போ அந்த 1 மணி நேரம் ஃபிசிக்ஸு காலையில் படிக்க வேண்டியது என்ன படிக்கணும்னு குறித்து வச்சுட்டு ஃபிசிக்ஸே படி. அண்ட் காலையிலையும் ஃபிசிக்ஸ் படி. அதே மாதிரி அடுத்த நாளும் வந்து மேக்ஸ் சாயங்காலம் 1.5 மணி நேரம் படிச்சுட்டு திரும்பவும் அடுத்த நாள் காலையில் கெமிஸ்ட்ரி தானே படிக்க போகிற. அப்போ நைட்டே என்ன படிக்கணும்னு பார்த்துட்டு அந்த 1 மணி நேரம் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டு கண்டினியூ பண்ணி காலையிலையும் படி. புரிஞ்சுதா? அப்போது ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட்டு, மேக்ஸு ஃபிசிக்ஸு, மேக்ஸு கெமிஸ்ட்ரி, காலையிலையும் மாலையிலையும். ஓகேவா? பார்த்துக்க. அதே மாதிரி தான் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் சாயங்காலம்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மஸ்ட்டு. பிஸ்னஸ் மேக்ஸ் இருந்தால் பிஸ்னஸ் மேக்ஸ் மஸ்ட்டு 1.5 மணி நேரம். அதுக்கப்புறம் நீ வந்து அக்கௌண்ட்ஸாக மாற்றிக்க. இல்லை பிஸ்னஸ் மேக்ஸ் கிடையாதும் பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட்ஸ் மட்டும் 1.5 மணி நேரம் படித்து காமர்ஸு, அடுத்த நாள் எக்கனாமிக்ஸ். ஆனால் அக்கௌண்ட்ஸ் டெய்லி இருக்கணும். அதே மாதிரி பிஎம் இருக்கிறோம், பிஎம் டெய்லி இருக்கணும். அக்கௌண்ட்ஸு காமர்ஸும் மாற்றி எக்கனாமிக்ஸும் மாற்றி அப்படி தான் பண்ண முடியும். அண்ட் பயாலஜி படிக்கணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே பயாலஜி. ஈவினிங் படிக்கலாமானா ஈவினிங்கும் காலையிலும் பயாலஜி படிச்சுக்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்போ தான். ஓகேவா? ஸோ லீவு டைம் வந்து முழுக்க மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். பிஎம்மு அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்ஸ் காமர்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 சப்ஜெக்ட் மட்டும் படிங்க இந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா 4 சப்ஜெக்ட் படிச்சுக்க. தமிழ் இங்கிலீஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகே ரைட், இதுதான் வந்து ஷெடியூலு.
ஓகே 8:25 9 மணி ஸ்டடி டைம் திரும்பவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 10:30க்குள்ளே பெட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான். அந்த 1 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. அப்போ தான் அந்த டைமில் தான் ஃபோன் பார்க்குறது. ஒரு 1/4 மணி நேரம் வேணால் பார்த்துக்க. அவ்வளோதான். அடுத்தது டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 6:30க்கு தான் டியூஷன் போயிட்டு போகிறேன். டியூஷன் போட 9 மணிக்கு தான் வரேன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 9 to 10 மேக்ஸ் வந்தோடனே போடு. நீ என்ன படிச்சியோ எது படித்தான்னு தெரியாது. நடத்தின வரைக்கும் எந்த இதில் எந்த சாப்டர்லேருந்து போடணுமோ அந்த சாப்டர்லேருந்து போடு. தெரியாத சாப்டர் எடுத்து போடு. ஃபஸ்ட் சாப்டர்லேருந்தே தெரியலனா ஃபஸ்ட் சாப்டர் எடுத்து போடு. நம்ம கிளாஸ் சீரீஸும் வரும், அதையாவது போடு. அந்த 1 மணி நேரம் போட்டு டின்னரை வந்தோன்னு முடிச்சிரு. 9 to 9:15 முடிச்சிரு. டின்னரை தான் லிமிட்டடாக சாப்பிடு. அந்த 45 மினிட்ஸ் அது படி மேக்ஸு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு 4:30 to 7 மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா ஒரு 3/4 மணி நேரம். அதனால் காலையில் ஃபிசிக்ஸ். அதே மாதிரி தான் அடுத்த நாள் திரும்பவும் மேக்ஸ் அந்த 3/4 மணி நேரம், காலையில் கெமிஸ்ட்ரி. அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஓகேவா? டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் இருக்குது. டியூஷனில் போய் உருப்படியாக படிங்கடா. அங்கேயும் போய் பேசிட்டு விளையாண்டுருக்கீங்க. இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான். நான் நம்ம டியூஷனில் தான் பார்க்குறேனே. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. சரியா? டியூஷன் பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஓகேவா? இதுதான் வந்து டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போதைக்கு 7 மணிக்கு தான் சார் விடுது அப்படின்னாலும் 7:30க்கு ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணு. நல்லா சாப்பிடு, நல்லா தண்ணி குடி, நல்லா தூங்கு. இதெல்லாம் தான் இப்போதைக்கு முக்கியம். அப்போ தான் நம்ம மனசு சுத்தமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நீ எதா காதல் கீதல் இல்லை வந்து எதாவது கெட்ட பழக்கம் இல்லை நண்பர்கள் சரியில்லை இல்லை வெளியே தான் நான் போவேன் ஏதாவது ஒரு மைண்டில் ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு நீ இருந்தீங்கன்னா சத்தியமாக படிக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். சரியா? எல்லாத்துக்கும் வீடியோ வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. கிளாஸ் சீரியஸ் வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. நான் போடுறேன். புரியுதா? நம்மளை பார்த்து 10 பேராவது படிக்கிறான், அவனுக்காக போடுறேன். ஓகேவா? ஸோ அதனால் எதாவது தவறுதலாக பேசி தான் மன்னிச்சிருங்க. டெய்லி ரொட்டீன் இது தான். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் காலையில் லீவு இருக்குது, ஸ்கூலே இல்லைன்னா காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம். காலையில் ஒரு 2 மணி நேரம், 10 to 12 போதும். நீ காலையில் எந்திரிக்கலாம்னு பரவாயில்ல. காலையில் 10 to 12, சாயங்காலம் ஒரு 6 to 8 இந்த மாதிரி படிய. 4 மணி நேரம் படிய. காலையில் ஒரு சப்ஜெக்ட்டு, சாயங்காலம் ஒரு சப்ஜெக்ட். லீவு டைம் சொல்கிறேன். நான் சொல்கிறது சம்மர் ஹாலிடே. அப்புறம் ஜூன்லேருந்து இந்த ஷெடியூலில் ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது கோச்சுக்கிற மாதிரி பேசி தான் மன்னிச்சிருங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நன்றி.